மரியாதைக்குரிய நம்ம விஜய் தொடக்கத்துல ஒன்றியம்னு தொடங்கினாலும் உள்ளுக்குள்ள போனோம்னா சொல்லிட்டாரு, திமுகவை நம்பவே நம்பாதீங்கன்ட்டார். அந்த வார்த்தையை மட்டும் வழிமொழிஞ்சு, ஆனா அவருக்கு பேச அவரும் பாவம் அரசியல்ல ஒரு குழந்தைத்தனமா இவர் தன்னுடைய படத்துக்கே டிக்கெட்டை முதல் அநியாயம் கொள்ளையடிச்சிட்டு வந்து உட்காந்து எம்ஜிஆரை பேச இவர் எம்ஜிஆரை பத்தி பேசுறதுக்கு என்ன ரைட் இருக்கு? எம்ஜிஆர் மாதிரி இவருடைய வாழ்க்கையா? எம்ஜிஆர் மாதிரி இவர் என்ன செய்ய முடியும்? எம்ஜிஆர் மாதிரி மக்கள் செல்வாக்குள்ள ஒரு அற்பதை அந்த சின்ன பசங்க அவங்கள வச்சுக்கிட்டு ரசிகர்களை வச்சுக்கிட்டு ஒரு கூட்டம் அது இருக்குது. அந்த கிரேஸ் நீங்க தானே செங்கோட்டையன் சொல்லியிருக்கிறாரு 84 நிபந்தனைகள் தாவேகாவுக்கு மட்டும் கொடுத்திருக்கு காவல்துறை அப்படின்னு அவர் வந்து கோபமாக வந்து காவல்துறையை வந்து விமர்சனம் பண்ணியிருக்காரு. அது திமுகவுக்கு ஒரு பயம். எங்க நம்ம ஓட்டுகளை புறம் மைனாரிட்டிங்கிற இவன் நான் மைனாரிட்டி. இப்போ அவங்களுக்குள்ள அந்த சண்டை. ஜிஎஸ்டியை நம்மளுடைய மாண்புமிகு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் நாட்டு மக்களுக்கு சரி ஏதாவது ஒரு வகையில் உதவி பண்ணலாம், இதெல்லாம் குறைக்கலாம் அப்படின்னு குறைச்சா உடனடியாக என்ன பண்ணுறாங்க, ரீட்டைல் ப்ரைஸை கண்டுக்குது அந்த அரசாங்கம். ஜிஎஸ்டியில் குறைச்சா டைரெக்டாக விலைவாசி இவங்க ஏற்றிடுறாங்க. அப்போவும் அது மக்களுக்கு போய் சேர விடுறது. இந்த பக்கம் ஈடி பிரச்சனை, அந்த பக்கம் நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்குது. அதை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணோன்னா இல்லை நீ பண்ணாத, 140 பண்ணாங்க, அப்பீல் போகணும். இதெல்லாம் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி அவங்க மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுக்கும்போது அவருக்கு ஆட்டோமேட்டிக்காக நெஞ்சென்ன எல்லாம் வெடிச்சே தரக்கூடிய அளவில் போய் படுத்துட்டாரு. மறைமுகமாக மக்களினுடைய வாழ்வாதாரத்தை கெடுக்கிறதுக்கு ஆற்று மணல்கள் அத்தனையும் அள்ளி அண்டை மாநிலத்துக்கு அனுப்பியிருக்காங்க. நம்மளுடைய மலைகள் காடுகள் எல்லாம் அழிக்கப்பட்டது. ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ singleteacherschools.org இணையதளத்தை தொடர்பு கொள்ளுங்கள். தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் தமிழக பாஜகவின் சிறுபான்மையினர் அணியின் மாநில தலைவர் ஜான்சன் ஜோசப் அவர்கள் நம்மளுடன் இருக்கிறார். சார் வணக்கம். சார் இன்னைக்கு தமிழகத்துல என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் போயிட்டு இருக்குன்னு கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். திருப்பரங்குன்றம் பார்லிமெண்ட் வரைக்கும் எதிரொலிச்சிருக்கு. இதுல முக்கியமாக வந்து திமுகவில் இருக்கக்கூடிய எம்பிக்கள் மத்திய இணையமைச்சர் அப்படிங்கிறதையும் கூட பார்க்காம யோ வாய மூடியா, யோ உட்காரியா அப்படின்னு மரியாதை குறைவாக அவமரியாதையாக பேசி கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயத்த கண்டிப்பா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா இதற்கு பாஜக தரப்பும் சரி மத்திய அரசாங்கமும் சரி எந்த ஒரு நடவடிக்கைகளுமே எடுக்கவில்லையே. என்ன காரணம்? மக்கள் நடவடிக்கை சீக்கிரம் எடுத்துருவாங்க. அதனால் நாம் போய் அவங்கக்கிட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. திமுக அப்படின்னாலே அவங்களுடைய கலாச்சாரம் அவ்வளோதான், அதான் அவங்களுடைய கலாச்சாரம். ஆனால் பார்லிமெண்ட்ல ஒரு எம்பி வந்து மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அவர்களை வந்து இப்படி பேசினது வந்து சரின்னு நீங்க நினைக்கிறீங்களா? வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஆனால் இதை கேட்டிங்கன்னா நான் யோன்னு சொல்ல ஐயான்னு சொன்னேன், உட்காரியான்னு உடனே அப்படியே மாற்றிடுவாங்க. அதாவது அது அவங்களுடைய பாரம்பரியம். அவங்க தலைவர் அப்படித்தான், அவங்க அடுத்த தலைவர் அப்படித்தான். அவங்களுடைய கலாச்சாரமே திமுக அப்படின்னாலே அவங்க வந்து இப்படி கீழ்த்தரமாக பேசுகிறது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு நாகரிகமாகவோ மரியாதையாகவோ நடந்துக்க தெரியாது. அவங்க பண்பாடு அதுதான் பெரிய பண்பாடுன்னு நினச்சிக்குவாங்க. கண்டிப்பாக சார். இப்படி பேசுனா நம்மளை வந்து நீ சாதிச்சிட்டப்பா, பெரிய விருது கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் கூட யோசிப்பாங்க. ஆனா இன்னைக்கு திருப்பரங்குன்ற விவகாரம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல சார். இந்த விஷயம் வந்து நேத்து தான், அதாவது இடி அமலாக்கத்துறை 1000 கோடி ஊழல் நடந்திருப்பதாக 2வது முறையாக வந்து டிஜிபிக்கு கடிதம் எழுதியிருந்தாங்க. அது எழுதின உடனே இங்க திருப்பரங்குன்றத்துல வந்து பிறை நிலாவில் ஒரு கொடி வந்து ஏற்றியிருக்காங்க. இந்து மக்கள் கட்சியினுடைய தலைவர் வந்து இன்னைக்கு அதற்கான மனுவையும் வந்து கொடுத்துருக்காங்க. எப்படி அடுத்தடுத்து வந்து நடவடிக்கைகள் எடுக்கிறதுக்கு முன்னாடியே வந்து அடுத்தடுத்த ஆக்ஷன் வந்து திமுக காட்டிக்கிட்டே இருக்காங்களே, ஏன் இப்படி? அவங்க கட்சியில் ஆட்சியும் அதிகாரமும் டாஸ்மார்க்லேருந்து வந்த பணமும் கனிம வளத்தில் அடித்த கொள்ளை பணங்கள் அதெல்லாம் இருக்குதுங்கிற ஒரு ஆணவம், அதிகாரம், எதேச்சையான போக்கு அதை வெளிப்படுத்திட்டு இருக்கிறாங்க. அதுதான் காரணம். எந்த இதையும் மதிக்க மாட்டாங்க, நீதிமன்றத்தையும் மதிக்க மாட்டாங்க, மக்கள் மன்றத்தையும் மதிக்க மாட்டாங்க,
நாங்கள் கொஞ்சம் காசை தூக்கி எறிஞ்சால் ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு அவங்களுடைய நம்பிக்கை. ஃப்யூச்சரில் அவங்க என்ன நினச்சிட்ருக்காங்கன்னா, நாங்கள் எங்கள்கிட்ட பணம் இருக்குது, இந்த பணத்துக்காக அலையக்கூடிய தமிழ் மக்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு நாங்கள் பணத்தை தூக்கி வீசுவோம், ஆட்சி எங்களுக்கு வந்துடும். இதுதான் அவங்களுடைய ஒரே அசைக்க முடியாத தைரியம். அதனால் அவங்க சட்டத்தையும் மதிக்க மாட்டாங்க, போலீஸு எந்த நிர்வாகத்தையும் மதிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தேவைன்னா ஐயாம்பாங்க, தேவையில்லைன்னா யோன்றுவாங்க. இதுதான் வித்தியாசம். ஆனா இன்னைக்கு நேரு விவகாரத்தை பற்றி பேசின உடனே ஏற்கனவே வந்து முதல் முறையாக கடிதம் கொடுத்திருந்தாங்க, இரண்டாவது முறையாகவும் வந்து கடிதம் கொடுத்திருக்கு இடி. ஆனா இப்போ வந்து அருண் நேரு அவர்கள் வந்து நிதியமைச்சர் அவர்களை வந்து சந்திச்சுட்டு வந்திருக்காங்க. என்ன காரணம்? தொகுதியினுடைய வளர்ச்சிக்காக. தொகுதியினுடைய வளர்ச்சிக்காக? திமுக வளர்ச்சிக்காக வந்து பாஜகவை ஏன் போய் பார்க்கணும்? அதாவதுங்க, போய் ஏதாவது என்னன்னு தெரியாது நமக்கு, என்ன காரணத்துக்கு சந்திச்சாருன்னு கேட்டிங்கன்னா தொகுதியினுடைய வளர்ச்சிக்காகம்பாரு. உள்ளே போய் அவங்க காலில் விழுந்து எப்படியாவது காப்பாற்ற முடியுமா, கெஞ்சி இருக்கலாம், நமக்கு தெரியாது இல்லையா. எங்கள் அப்பாவை எப்படியாவது விடுதலை பண்ணுங்க, கொஞ்சம் காப்பாற்றுங்க இதுலேருந்துன்னு கேட்டிருப்பாங்க. ஆனால் வெளியில் வந்து நாங்கள் தமிழுக்காக போராடினோம், நீட்டுக்கு கையெழுத்து வாங்க போனோம், எதையாவது சொல்லுவாங்க. ஆனால் அவங்க போகிறதுனுடைய காரணங்கள் வேறையாக இருக்கும். அவங்க எங்கள் அமைச்சர்கள் வந்து இப்படி வந்து எங்கிட்ட கெஞ்சினாங்க, கீழே விழுந்தாங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. எங்கள் அமைச்சர்கள் கொஞ்சம் அந்த டீசெண்டாக அதுக்குரிய வந்தாங்க, பார்த்தாங்க, மரியாதை நிமித்தமா அப்படி ஒரு இதாக சொல்லுவாங்க. காரணம், கீழ்த்தரமாக இவங்கள மாதிரி ரியாக்ஷன் கொடுக்க மாட்டாங்க. அதுதான் ஒரு பண்பாடு, கலாச்சாரத்தை பற்றி பேசுகிற கட்சிக்கும் இவங்களுக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட்டு. ஆனா சார், இன்னைக்கு வந்து நேரு அவர்கள் நான் சட்ட ரீதியாக சந்திப்பேன் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஆனா இப்போ வரைக்குமே எஃப்ஐஆர் போடல. ஆனா உடனடியாக வந்து டிஜிபி அவர்களுக்கு வந்து நெஞ்சுவலியின் காரணமாக வந்து இன்னைக்கு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. திருப்பரங்குன்றத்துல வந்து கொடியேற்றம் நடந்திருக்கு. இப்ப அடுத்தடுத்து இந்த மாதிரியான நடவடிக்கைகள் வந்து திமுக அடுத்தடுத்த ஆக்ஷன் காட்டிட்டு வர்றதுக்கான காரணம் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒரு பொறுப்பான டிஜிபி வந்து போட்டிருக்கணும். கரெக்டான டிஜிபி தான் சார் போட்டாங்க. பொறுப்பான டிஜிபியை போட்டிருக்கணும். இவங்க பொறுப்பு டிஜிபி போட்டாங்க. அதனால் அவர் என்ன பண்ண முடியுமா, நீ உட்காந்துட்டு நான் சொல்கிறதெல்லாம் செய்யணும்பாங்க, நான் சொல்கிறத நீ கேட்கணும்னு. அதுக்குன்னு ஒரு இது வச்சுருக்குறாங்க அமைப்பு, கிச்சன் கேபினட். அவங்கெல்லாம் கூப்பிட்டு சொல்லுவாங்க, இவங்க சொல்கிறத செய்யணும், அவனை பிடினா பிடிக்கணும், அவன் மேலே வழக்கு போடுனா போடணும், இவனை விட்டுருன்னா விட்டுறணும், ஈடி எழுதுன தபாலை கண்டுக்காதனா கண்டுக்கக்கூடாது. இந்த பக்கம் ஈடி பிரச்சனை, அந்த பக்கம் நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்குது, அதை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணோன்னா இல்லை நீ பண்ணாத, 140 பண்ணாங்க, அப்பீலுக்கு போகிறோம். இதெல்லாம் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி அவங்க மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுக்கும்போது அவருக்கு ஆட்டோமேட்டிக்காக நெஞ்சென்ன எல்லாம் வெடிச்சே சிதறக்கூடிய அளவில் போய் படுத்துட்டார் பேசாமல். இதை எப்படி தாங்கிறதுன்னு. அதனால் அவருக்கு ப்ரெஷர், எங்கே சொல்கிறதா அங்கே சொல்கிறதா என்ன பண்ணுறதுங்கிற சூழ்நிலை இது வெளிப்படையாகவே தெரியுது, பப்ளிக்காக தெரியும். ஆனா இன்னைக்கு வந்து இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல வந்து நீதிமன்றம் சொல்றதை தான் வந்து அடுத்தது நீதிமன்றம் நடவடிக்கை எடுக்கும். ஆனா நீதிமன்றம் சொல்றதையே வந்து கேட்காம இன்னைக்கு வந்து எம்பிக்கள் கிட்ட வந்து கையெழுத்து வாங்கிட்டு ஓம் பிர்லாவை சந்திச்சுட்டு வந்திருக்காங்க. திமுக எம்பிக்கள் எல்லாமே, கூட்டணி கட்சிகள் எல்லாமே. அடுத்தது யார் சொல்றதை தான் வந்து ஆளும் கட்சி வந்து கேட்பாங்க? நீதிமன்றம் சொல்றதையே கேட்கல, அடுத்தது அவங்களுடைய பகுத்தறிவு அந்த மாதிரி. கொஞ்சம் வடபாயசத்தோட மெரினா பீச் போனாங்கன்னா சமாதியில் போய் கேட்டு வருவாங்க என்ன செய்யலாம். காரணம் என்னென்னா அவங்களுக்கு எதுவுமே தெரியாதுங்க. அதை வைகோபால்சாமி எத்தனை பேட்டியில் சொல்கிறாரு, ஸ்டாலினுக்கு ஒன்றும் தெரியாது. நாம சொல்ல வேண்டியது, வைகோபால்சாமி நிறைய இடத்துல அவருக்கு ஒன்றும் தெரியாது, பாவம். அவருக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறது கூட்டணியில் இருக்கிறவரே சொல்கிறாரு, அவரே சொல்லுவார். அதனால தான் என்ன தெரியும், இப்போ நீதிமன்றம் நான் சொல்கிறேன் நீ நடவடிக்கை எடுக்காத, விடு, ஏற்ற வேண்டாம். அதிகாரிகள் இதை யோசிக்கணும். யோசிக்கக்கூடிய இடத்துல இருக்க வேண்டிய அதிகாரிகள் யோசிக்காமல் என்ன பண்ணுறது, தன்னுடைய பதவி இப்போ ஆட்சி அவங்ககிட்ட இருக்குது, அதிகாரம் இருக்குது, நாம் சொன்னபடி இருப்போம் அப்படின்னு கை கட்டி வாய் பொத்தி நிற்கிறாங்க. அது நடவடிக்கை வரும்போது பாவம் அதிகாரிகள் பாதிக்கப்படுவாங்க. இப்போ மத்திய அரசாங்கம் வந்து அதுக்கான நடவடிக்கைகள் எடுக்காதாங்க? நிச்சயமாக எடுக்கும். அதுக்கு என்ன தயக்கம்? அரசாங்கம் இவங்கள மாதிரி தடாலடியாக நாளை காலையில் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் பழி வாங்கணும் அந்த நோக்கமெல்லாம் இருக்காது. முறைப்படியாக நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை இம்ப்ளிமெண்ட் பண்ணல, அந்த சிஎஸ்எஃப் அதிகாரியை போயும் அதை செய்ய முடியல, அதுக்கு அந்த துறை சார்ந்து எந்த லிமிட்டில் நடவடிக்கை எடுக்குமோ அந்த லிமிட்டில் சட்டத்துக்கு உட்பட்டு சரியான பாதையில் பிஜேபி தலைவர்கள் வேலை செய்வாங்க.
இப்போ இந்த அரசாங்கத்தை வந்து கலைப்பதற்கான ஒரு வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தை இருக்காங்க சார். இன்னைக்கு வந்து உச்சநீதிமன்றத்துக்கு திருப்பரங்குன்ற விவகாரத்துக்கு போயிருக்கு திமுக அரசு. அடுத்தடுத்த நடவடிக்கைகள் வந்து ஏன்னா உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை கண்டுகொள்ளவே இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான ஒரு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனாலும் திமுக அரசு அடுத்தடுத்த நடவடிக்கைகள் வந்து பார்லிமெண்ட்டுக்கு போறாங்க, உச்ச நீதிமன்றத்துக்கு போறாங்க. அடுத்தடுத்த நடவடிக்கைகள் வந்து அவங்க சைட்ல இருந்து அவங்க என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கிட்டே தானே சார் இருக்காங்க. அப்படின்னு பண்ணுற மாதிரி ஒரு காட்டிக்குவாங்க, தைரியமாக இருக்கிற மாதிரி. ஆனால் அவங்க மிகப்பெரிய பலவீனமாக தான் இருப்பாங்க எப்போவுமே. நீங்கள் சட்டத்தை ஒரு தடவை 10 எம்எல்ஏக்கள் எரிக்கிறதுக்காக போராடினாங்க. அப்புறம் கேட்டால் நகலை எரிச்சோம்பாங்க. அவங்க சொல்கிறது ஒன்றா இருக்கும், செய்கிறது நிறைய. அப்படி முன்னுதாரணம் காட்டலாம். மிகப்பெரிய மொழி போராட்டத்துக்கு வேண்டி நாங்கள் போராடினோம்பாங்க. அப்படி ஒன்றுமே இருக்காது. ஏதோ ஒரு காரணத்துக்கு அரெஸ்ட் ஆகும், அவனை இன்னொரு கணக்கில் காட்டுவாங்க. மிஸ்ஸாகவும் அப்படித்தான். நீங்கள் எதை எடுத்தீங்கனாலும் அவங்க சொல்கிறது ஒன்றா இருக்கும், செய்கிறது ஒன்றா இருக்கும். ஆட்சி அதிகாரத்துக்கு வரும் முன்னாடி நாங்கள் அதை செய்வோம், இதை செய்வோம், நீட்டுக்கு முதல் கையெழுத்து போடுவோம். இப்போ கேட்டிங்கன்னா அது நாங்கள் அதுக்கான ரகசியம் இருக்குது. மக்களை வந்து ஏமாத்துறதுக்கு அவங்களுக்கு ஒன்று தெரியும். பணம் இருக்குது, பதவி இருக்குது, நம்ம எப்படினாலும் கொள்ளையடிச்சு அந்த இப்போ பாருங்கள், நாளைக்கு வந்து விடுபட்ட தகுதி இருக்கிற பெண்களுக்கு பணம் கொடுப்பாங்க. பெண்களுக்கு என்ன தகுதின்னு திமுக முடிவு பண்ணும். முதல்ல தேர்தலுக்கு வரும் முன்னாடி எல்லா பெண்களுக்கும் நாங்கள் 1000 ரூபா கொடுப்போம் அப்படிம்பாங்க. வந்ததுக்கு பிறகு அது ஒரு 2 வருஷம் ஆகிடும். அப்புறம் கடைசி 1 வருஷம் கழித்து 3 வருஷம் கழித்து கொஞ்சம் பேருக்கு கொடுப்பாங்க. தகுதியின் அடிப்படையில் கொடுப்பாங்க. இப்போ ஸ்பெஷல் தகுதி கண்டுபிடிச்சிருப்பாங்க. இப்படி அவங்க சொல்கிறதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்காது. அதனால் அப்படி சொல்லுவாங்க. ஆனா சார், இன்னைக்கு இப்போ 2026 தேர்தல் வர இருக்கு. 5000 கண்டிப்பா கொடுக்கணும் அப்படின்னு தமிழக பாஜகவினுடைய மாநில தலைவர் நயினார் அவர்கள் சொல்லியிருந்தாரு. இவங்க கொடுத்துட்டாலும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நக்கலான ஒரு விஷயத்தையும் அவரு மென்ஷன் பண்ணியிருந்தாரு. ஆனா இன்னைக்கு திமுக ஒரு ரொக்க பரிசாக வந்து 3000 ரூபாயும், அது மட்டும் இல்லாமல் நம்ம எப்பவுமே கொடுக்குற மாதிரியான வந்து புடவை, வேட்டி, அடுத்தது வந்து சர்க்கரை, பொங்கலுக்கான வந்து எல்லாத்தையும் ரொக்க பரிசாக வந்து கொடுக்கறதாக திமுக முடிவு பண்ணியிருக்குது. இது தேர்தலுக்காகவா இல்லை பொங்கல் பரிசா? தமிழக மக்கள் ஒன்றை தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இந்த பணமானது என்னுடைய பணம். ஒவ்வொரு குடும்ப பெண்களும் நினைக்கணும், இது எங்கள் பணம். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆட்சிக்கு வந்த உடனே வீட்டு வரி எத்தனை மடங்கு உயர்த்தியிருக்கிறாங்க. இந்த 5 வருஷத்தில் வீட்டு வரி எவ்வளோ கட்டியிருக்கிறோம், இபி பில்லில் எவ்வளோ ஏற்றிருக்காங்க. மாதம் மாதம் கணக்கெடுப்போன்னு சொல்லிட்டு 2 மாதத்துக்கு ஒருக்கா கணக்கு, அது 2 மாதத்துக்கு ஒருக்கா எடுக்க வேண்டிய கணக்கை 15 நாள் வேணுக்குன்னே எம்ப்ளாயி இல்லை, லீவ் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி எடுத்து அந்த மீட்ரு 1000 யூனிட்டுக்கு மேலே ஓடுனதுக்கு பிறகு தான் அந்த பில்லே போடுவாங்க. இப்படியெல்லாம் மக்களை பழி வாங்கி வீட்டு வரியினால், சொத்து வரியினால், தண்ணி வரியினால், ரிஜிஸ்ட்ரேஷன், இடம், ரியல் எஸ்டேட், ஒரு இடம் யாரும் விற்க முடியாத நிலைமைகள், ஒரு அப்ரூவல் வாங்க முடியாது, எல்லா வகையிலையும் மக்களை நெருக்கி இந்த 4.5 ஆண்டு காலத்தில் ஒரு பக்கத்தில் மக்களை வந்து கொள்ளையடித்து மக்கள்கிட்டருந்து எந்தெந்த வகையில் வசூல் பண்ண முடியுமோ அந்தந்த வகையில் வசூல் பண்ணியிருக்காங்க. மறைமுகமாக மக்களினுடைய வாழ்வாதாரத்தை கெடுக்கிறதுக்கு ஆற்று மணல்கள் அத்தனையும் அள்ளி அண்டை மாநிலத்துக்கு அனுப்பியிருக்காங்க. நம்மளுடைய மலைகள், காடுகள் எல்லாம் அழிக்கப்பட்டிருக்கு. 5 வருஷத்தில் இந்த தமிழகத்தை சுரண்டி கொள்ளையடிச்சிருக்கிறாங்க. அந்த பணத்தில் ஒரு பகுதி இந்த மக்களுக்கு தர்றாங்க. இது மக்கள் வந்து அரை சீட்டம் கொண்டு வெகுண்டு எழுந்து எங்கள் பணத்தில் இவ்வளோ கொள்ளையடிச்சிட்டு கொஞ்சம் கொடுக்குறான் அப்படிங்கிற அளவுக்கு மக்கள் ஒரு கொந்தளிப்பை இதில் காட்டுவாங்க. இப்போ இந்த தேர்தலுக்காக தான் இந்த பணத்தை கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா? 110% அவங்க இப்படிலாம் கொடுத்து நான் மக்களுக்கு செஞ்சேன்னு பாய்ஸ் சவுடாலில் மக்கள் திட்டினைக்கு கூட. அப்படின்னா நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? அவங்க கொடுக்குற பணத்தை வாங்கிக்கோங்க, அது உங்களோடது அப்படின்னு சொல்ல வரீங்க? 100% இது மக்கள் இது மாதிரி 100 மடங்கு பணம் கொடுக்க வேண்டிய அளவுக்கு அவங்க கொள்ளையடிச்சிட்டாங்க. இன்னும் ஒரு வீட்டுக்குள்ளே போனீங்கன்னா ஒரு 180 விழுக்காடு மக்கள் இன்னைக்கு மது பிரியர்களாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள். அந்த மது பிரியர்கள்ட்டிருந்து பணத்தை எப்படி எடுக்கிறாங்கன்னா, சாதாரணமாக ஒரு 1000 ரூபா லேபர் போயிட்டு வர்றவன் ஒரு நாளைக்கு 5 பாட்டில், 3 பாட்டில், 4 பாட்டில் குடிச்சிட்றான். 600 ரூபா, 700 ரூபா அவன் கட்டிடுறான். வெளியில் வந்தோடனே அவன் வண்டியை வந்து ஒரு போலீஸை வச்சு பிடிச்சிட்றாங்க. கேட்டால் நீ மது குடிச்சிட்டு வந்துட்ட, உனக்கு ஸ்பாட் ஃபைனு. அது
அளவுக்கு மீறி அப்நார்மலான ஃபைனை போட்டு அவன் வண்டிப்பு 4 நாள் விட்டு அவன் வேலைக்கும் போக முடியாமல் கிறுக்கு பிடிக்க வச்சு சுத்த வச்சு அந்த சோகத்தில் அவன் 2 நாள் குடிச்சிட்டு படுத்துறான். ஸோ சாராய கடை திறந்து வைக்க வேண்டியது, அவன் உள்ளே போய் குடிக்க வேண்டியது, குடிச்சிட்டு 2 மீட்டர் வண்டியை தள்ளிட்டு வந்தால் பிடிச்சி கேஸ் போடுறாங்க. நிறைய நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரியெல்லாம் பணத்தை கொள்ளையடிச்சு வச்சுருக்குறாங்க. அப்போ இந்த பணம் யாருது? எங்கேருந்து இந்த பரிசு கொடுக்குறீங்க? இந்த இலவசம் தர முடியுது? ஏதாவது ஒரு திட்டம் இருக்குதா? இல்லை ஒரு வளர்ச்சி இருக்குதா? நாட்டினுடைய ஏதாவது ஒரு முன்னேற்றம் அடைஞ்சிருக்குதா? கொடுத்த பணம் 5000 கோடிக்கு இங்கே ஏதாவது ஒரு நல்ல மழைநீர் வடிகால் கூட கட்டத்தெரில ஆனா செய்யல. திமுக அரசு சொல்லியிருக்கே இப்போ வந்து மக்களுக்கான நலத்திட்டங்கள் எல்லாமே செஞ்சதுனால இன்னைக்கு அரசு கிட்ட நிதி நெருக்கடி ஏற்பட்டதுனாலதான் 5000 ரூபாய் கொடுக்க முடியல, அதனால 3000 ரூபாய் கொடுக்கறதுக்கான பேச்சுவார்த்தைகள் ஆலோசனைகள் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நலத்திட்டம்னா என்னங்க நலத்திட்டம்? மக்களுக்கு வந்து நேரடியாக பயனில் இருக்கணும். என்ன பயனடைஞ்சிருக்கிறாங்க மக்கள் கேட்டால் நாங்கள் வாய் சவுடாலில் சொல்ல முடியுது. அவங்க அடித்து பொய்யை திருப்பி திருப்பி சொல்கிறாங்க. அதை செஞ்சது வெளியில் போய் நீங்கள் கேளுங்க. விலைவாசி உயர்வு கட்டுப்படுத்தியிருக்காங்களா? அரிசி இன்னைக்கு என்ன விலை? மக்களை போட்டு வதச்சிருக்கிறாங்க. நாங்கள் வந்து ஜிஎஸ்டியை நம்மளுடைய மாண்புமிகு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் நாட்டு மக்களுக்கு சரி ஏதாவது ஒரு வகையில் உதவி பண்ணலாம், இதெல்லாம் குறைக்கலாம் அப்படின்னு குறைச்சா உடனடியாக என்ன பண்ணுறாங்க? ரீட்டைல் ப்ரைஸை ஏற்றுறாங்க. கண்டுக்குது அந்த அரசாங்கம். ஜிஎஸ்டியில் குறைச்சா டைரெக்டாக விலைவாசி இவங்க ஏற்றிடுறாங்க. அப்போவும் அது மக்களுக்கு போய் சேர விடுறதில்ல. எந்த வகையிலையும் மக்களுக்கு பயன்பெறக்கூடிய எந்த திட்டமும் கிடையாது. எந்த அமைச்சருக்கும் பொது நோக்கம் கிடையாது. எல்லாமே சுயநலவாதிகளாக தன்னுடைய குடும்பம், தன்னுடைய வாழ்க்கை, தன்னுடைய இதை பார்த்து வேலை செய்கிறாங்க. இன்னைக்கு அமலாக்கத்துறையே வந்து நேருக்கு வந்து ஒரு லெட்டர் கொடுத்துருக்காங்கல்ல சார், இது வந்து மத்திய அரசாங்கம், ஏன்னா இப்ப தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா மத்திய அரசாங்கம் அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கும் அப்படின்னு நம்ம நாட்டினுடைய சட்ட அமைப்பின்படி நிச்சயமா நடவடிக்கை எடுப்பாங்க. யாரும் தப்பிக்க முடியாது. ஏன்னா 2 முறை, ஏன்னா அமலாக்கத்துறை எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்லாம அவங்க கிட்ட ஆதாரங்கள் இல்லாம பேச மாட்டாங்க இல்லையா? 2 முறை கொடுத்துருக்காங்க. 1020 கோடி வந்து இன்னைக்கு ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாட் ஒன்லி நேருங்க, கைப்புண்ணுக்கு கண்ணாடி எதுக்குங்க? ஒட்டுமொத்த அரசாங்கமும் ஊழலில் திளைத்த அரசாங்கம். எல்லா அமைச்சருக்கும் கொடுக்கணும். எல்லா அமைச்சரும் எவிடன்ஸுக்கு எதுக்கு கைப்புண்ணுக்கு எதுக்கு கண்ணாடி? தேவையில்லை. இவங்க திமுகனா ஊழல்னா திமுக, அதை நீங்கள் மறக்கவே கூடாது எப்பவுமே. தாமரை டிவி நேயர்கள், ஊழல்னா திமுக, திமுகனா ஊழல். அதனால எல்லா அமைச்சருக்கு மேலேயும் நடவடிக்கை வரணும். நம்ம நாட்டினுடைய சட்டம், அவங்க பெயிலில் வந்துடுவாங்க. இப்போ பாருங்க, செந்தில் பாலாஜி உள்ளே இருக்காரு, அது அப்படித்தான். அவங்க தம்பியை அரெஸ்ட் பண்ணமா? சட்டத்துக்கு உட்பட்டு தான் நடவடிக்கை எடுக்கணும். ஹார்ட்ல பிரச்சனை இருக்கு சார், அதனால அரெஸ்ட் பண்ணல. அதனால இதெல்லாம் கொஞ்ச நாள் இருக்குங்க, இந்த ஒரு 2 மாதம். அதுக்கு பிறகு தேர்தல் வந்து இதெல்லாம் மக்கள் புரிஞ்சுக்கிட்டு இந்த தடவை மக்கள் வந்து ஒரு நிலை எடுக்கணும். நேற்று மரியாதைக்குரிய நம்ம விஜய் தொடக்கத்தில் ஒன்றியம்னு தொடங்கினாலும் உள்ளுக்குள்ளே போனோன்னு சொல்லிட்டார், திமுகவை நம்பவே நம்பாதீங்கன்ட்டார். அந்த வார்த்தையை மட்டும் வழிமொழிஞ்சு, ஆனால் அவருக்கு அவரும் பாவம் அரசியலில் ஒரு குழந்தைத்தனமாக எதையோ ஒன்று எடுத்தோன்னே உளறிட்டு ஒன்றியம் இண்டியன்னு ஒரு கூட்டத்தில் வந்து பேசினா ஒரு 40 பேர் செத்துருக்காங்க, 41 பேர் அதுக்கு ஒரு அஞ்சலி செலுத்தணும், அதை குறித்து பேசணும், மக்களை ஒரு சீர்திருத்தணும், எதுவுமே கிடையாது. அது மாதிரி போகும். அதனால் திமுக இந்த நாட்டிலேருந்து அழிக்கப்படணுங்கிறது எல்லாருக்கும் தெரியுதுங்களா? சீமானும் சொல்லுவார். விஜயை பற்றி வந்து நீங்கள் இப்படி சொல்கிறீங்களா? அதிமுக எந்த இடத்துலயாவது வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா அப்படின்னு வந்து அவங்க பேசுறதை விட, ஆனா தாவேக்கா தானே சார் இன்னைக்கு அதிகமாக பேசுறாங்க. அப்படின்னா எம்ஜிஆர் வழியில வந்து அவங்க நடக்கிறத வந்து அவங்க அப்படியே காட்டுறாங்கல்ல சார். நீங்க அரசியல் தெரியலன்னு எப்படி சொல்ல முடியும்? எம்ஜிஆர் வந்துங்க அவர் ஒரு வித்தியாசமான தலைவர். புதுச்சேரியில தானே அவருடைய அவர் ஒரு வித்தியாசமான தலைவர். அவர் வந்து எல்லாத்துக்கும் அவரோட இயற்கையாகவே சொல்லுவாங்க, வீட்டுக்கு போனால் சாப்பிட்டியாப்பான்னு கேட்பாரு அப்படின்னு. இந்த மாதிரி நிறைய இவங்கெல்லாம் நான் ஏற்கனவே உங்கள் டிவியில் சொல்லியிருக்கிறேன். இவர் தன்னுடைய படத்துக்கே டிக்கெட்டை முதல் அநியாய கொள்ளையடிச்சிட்டு வந்து உட்காந்துட்டு எம்ஜிஆரை பேசக்கூடாது. முதல்ல இவர் எம்ஜிஆரை பற்றி பேசுறதுக்கு என்ன ரைட் இருக்குது? எம்ஜிஆர் மாதிரி இவருடைய வாழ்க்கையா? எம்ஜிஆர் மாதிரி இவர் என்ன செய்ய முடியும்? எம்ஜிஆர் மாதிரி மக்கள் செல்வாக்குள்ளவரான்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் இந்த சின்ன பசங்க அவங்கள வச்சுக்கிட்டு, ரசிகர்களை வச்சுக்கிட்டு ஒரு கூட்டம் அது இருக்குது, அந்த கிரேஸ். அதனால் அவர் எதையோ பேசிகிட்டு இருக்கிறார். பாவம் அரசியல் நுட்பமாக தெரிஞ்சு என்ன நடக்குது எதுன்னு பேசினார்னா, அவர் பாருங்களேன், மாநிலம் தனி, அது தனி, இதெல்லாம் வந்து எதனால் பிரிக்கப்பட்டிருக்குது, இது இப்படித்தான் இருக்கு, அமைப்பு என்னங்கிறதே தெரியாமல் பிரித்து வச்சுருக்குது ஒன்றிய அரசுங்கிறாரு.
அது தனியாக பிரெஞ்சுக்காரன் போன அன்னைக்கு அந்த நாட்டுக்கு நம்ம சுதந்திரம் பெற்ற பிறகு அதுக்கு தனியாக நம்ம அக்ரிமெண்ட் அந்த மாதிரி சில சலுகைகள் இதெல்லாம் போட்டு எழுதினபடி நடக்குது. அதனால் அதுவே அவருக்கு தெரியாது, இதெல்லாம் அந்த அளவுக்கு அவருக்கு டீப்பாக தெரியாது. என்னடா கேரளாவில் ஒரு தொகுதி, ஆந்திராவில் ஒரு தொகுதி, காரைக்கால் தனியாக, அவருக்கு புரியாது இதெல்லாம் என்னன்னு. இப்போ நேரம் உட்கார வச்சு என்னங்க சார் இதெல்லாம் இருக்குன்னா, ஐயோ அப்படி இருக்கா. அப்படின்னா அரசியல் அறிவு இல்லைன்னு சொல்றீங்க? சுத்தமாக கிடையாது. சுத்தமா இல்லையா? ஆமாம், படிக்கணும் அவர் பாவம். ஏதோ சினிமாவிலேயே வந்துங்க டைரக்டர் சொல்கிறபடி தான் நடிக்க முடியும். அவர் சொல்கிறபடி அவர் செஞ்சுருக்கிறார். டைரக்டர் சொன்னதை செஞ்சார். அங்கே வந்து நல்ல டைரக்டருக்கு இருந்தாங்க, ஹிட் ஆகிட்டார். இங்கே அவருக்கு டைரக்டரே கிடையாது. இங்கே நடிக்கிறாருன்னு சொல்றீங்களா? பின்ன என்ன பண்ண முடியும்? 72 நாள் கழிச்சு ஒரு பொதுமக்களை சந்திக்க வந்தாருன்னா இதை விட நடிக்கிறதுக்கு அதை விட பெரிய மன வருத்தத்தை வர்றது என்னென்னா, கூப்பிட்டு ஆறுதல் சொன்னார் பாருங்க. ஈரோடு நம்ம மாநிலத்தில் இருக்குது, இந்த மாநிலத்தை ரூல் பண்ணுறதுக்கு அரசியலுக்கு வந்தேங்கிறாரு, நேரடியாக முதலமைச்சர் ஆகணுங்கிறாரு. மனப்பூர்வமாக வாழ்த்துவோம், வரட்டும், அதில் எந்த தயக்கமும் இல்லாமல் நான் வாழ்த்துறேன். ஆனால் எந்த மக்களை ஆளன்னு நினைக்கிறாரோ அந்த தெருவுக்கே அவருக்கு வரக்கு பயமாக இருக்குது, வர முடியல. இல்லை போலீஸ் வந்து அவங்க அனுமதி கொடுக்கல. எதுக்குங்க இதுக்கு போலீஸ்? இப்போ நீங்களும் நானும் ரோட்டில் போகிறோம், பப்ளிக் எவ்வளோ பேர் போகிறாங்க வராங்க, முதலமைச்சர் போகிறாரு, எதிர்கட்சி தலைவர் போகிறார், நம்மளை பிடிச்ச ஒரு நடிகர் இல்லையா சார்? பிரபலமான அதைத்தான் சொன்னேன், அவர் பெரிய நடிகர் தான் நானும் சொல்கிறேன். இல்ல நீங்க சொல்ற நடிகர் வேற, அவர் சினிமா துறையில இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான நடிகர், உலகம் அறிந்த ஒரு நடிகர். யாரோ 4 பேர் ஆசை சொல்லியிருக்காங்க, நீங்களும் ஒரு எம்ஜிஆர் மாதிரி அப்படி ஒரு ரோல் பண்ணிடலாம் அப்படின்னு. அதை நம்பிட்டு அப்படி வந்திருக்கிறாரு. இனிமேல் ஒரு வேளை செங்கோட்டையன் ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் ஆலோசனை சொல்லி சீர்திருத்து வரான்னு பார்க்கலாம். அப்படின்னா செங்கோட்டையன் இருக்கிறதுனால கண்டிப்பா அவர் ஆட்சிக்கு வந்துருவார் இல்லையா? ஏன்னா அவருடைய அரசியல் அனுபவம் இருக்கு, இவருடைய பிரச்சார போக்கு, அது மட்டும் இல்லாம இவர் வந்து பிரபலமான ஒரு நடிகர் அப்படின்னு இருக்கு. இவர் ஆலோசனை சொல்லுவார், அவர் கேட்பாரான்னு தெரியணும். இவர் சொல்ற ஆலோசனை அவருக்கு புரியுதான்னு பார்க்கணும். அவர் அதை எடுத்து இன்னைக்கு தானே செங்கோட்டையன் சொல்லியிருக்கிறாரு, 84 நிபந்தனைகள் தாவேகாவுக்கு மட்டும் கொடுத்துருக்கு காவல்துறை அப்படின்னு அவர் வந்து கோபமாக வந்து காவல்துறையை வந்து விமர்சனம் பண்ணியிருக்காரு. அது திமுகவுக்கு ஒரு பயம், எங்க நம்ம ஓட்டுகளை பூரா மைண்ட் போயிடுவார், மைனாரிட்டிங்கிற இவன் நான் மைனாரிட்டி. இப்போ அவங்களுக்குள்ள அந்த சண்டை, சிறுபான்மை ஓட்டுக்கு நான் ஒரு பக்கம் கன்சல்ட் பண்ணுறேன். எப்படின்னா, விளக்கு ஏற்ற விட மாட்டேன், நீதிமன்றம் சொன்னாலும் விட மாட்டேன், உங்கள் ஓட்டெல்லாம் எனக்கு வேணும், மைனாரிட்டியை நான் கவர் பண்ணி வைக்கிறேன்னு வைக்கிறாரு. இவர் நேரடியாக மைனாரிட்டியை நானே வந்துட்டேன், எனக்கே போடுங்கன்னு கேட்க வர்றாரு. அப்படி அவங்களுக்குள்ள ஒரு யுத்தம். நீங்க சொல்லுங்க சார், சிறுபான்மையினர் ஓட்டு வந்து இந்த 2026 தேர்தலில் யாருக்குன்னு சொல்லுங்க. கண்டிப்பாக பாரதிய ஜனதா கட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு விழுகும். ஏன்னா நான் இப்போ பார்க்குறேன், இந்த அணியினுடைய தலைவராக தமிழ்நாடு பூரா சுற்றிட்டு வரேன். எல்லா பக்கம் போகிற பக்கமெல்லாம் மிகப்பெரிய படித்தவங்க, நல்ல வல்லுநர்கள், வழக்கறிஞர்கள், மருத்துவர்கள், பொறியாளர்கள் எல்லாரும் இந்த அணியில் முக்கியமாக நல்ல சொசைட்டியில் இருக்கக்கூடியவங்க இன்றைக்கி வந்து பிஜேபி அரசாங்கம் தான் வரணும், பிஜேபி பரவாயில்ல, நாம் வந்து அன்னைக்கு வந்து மோடியை தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு இப்போ மெல்ல மெல்லமாக வராங்க. அதில் பாருங்கள், முந்தானத்து கூட திருவள்ளூரில் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி திருவள்ளூருக்கு மாநில தலைவர் வந்தாங்க. 100கணக்கான இஸ்லாமிய பெண்கள் வந்தாங்க. 200 பேர் எங்கள் அணி சார்பில் போய் கலந்துக்கிட்டோம், நடந்தது. அந்த இடத்துல நான் வந்து இந்த சனாதனம் காக்கப்படுறதுக்கு பகவத்கீதை, குரான், பைபிள் 3 வச்சு கொடுத்தேன். அவர் வாங்கிக்கிறார். வாங்கிட்டு அங்கேயே சொல்கிறோம், நாங்கள் இது காக்கப்படணும்னா இந்த ஜனநாயகம் நம்ம மதச்சார்பின்மை முதல்ல நடக்கணும்னா பிஜேபி வரணும். அவ்வளோ மரியாதையாக நடந்து இன்றைக்கி வந்து எல்லாம் நடந்துருக்கு. அதனால் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தான் இந்த சிறுபான்மை மக்கள் ஓட்டு போடுவாங்க. இதையை கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு திமுக இப்போ என்ன பண்ணுதுன்னு பாருங்கள். ஒரு நூதனமாக ஒரு வேலை செஞ்சுருக்கானு, ஏதோ ஒரு அது ஆனால் இல்லை 3ஆம் பாலினம் தவிர எனக்கு தெரில, எனக்கு அதை கண்டுபிடிக்க முடியல, எனக்கு ஐடியாவும் இல்லை. அவங்க அதில் ஒரு மகிழ்ச்சி அடைகிறாங்க. எப்படின்னா, அவங்க யாரையோ கூப்பிட்டு வந்து இந்த கூட்டத்துக்குள்ளே ஒருத்தனை படுதா போட்டு அதை வீடியோ எடுக்க வச்சு சிறுபான்மை மக்கள்லாம் போகிறதில்ல, இவங்க இந்த மாதிரி ஆணுக்கு படுதா போட்டிருக்காங்கன்னா, அது எவனோ ஒருத்தன் அந்த கூட்டத்துக்குள்ளே, இங்கே இல்லை, நான் கூப்பிட்டு போன கூட்டத்துக்குள்ள வேலூர் பக்கத்தில் நடந்த கூட்டத்தில் அதை காட்டி அதை கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் எதை காட்டுதுன்னு சொன்னீங்கன்னா, திமுகவுக்கு சிறுபான்மையின மக்கள் இந்த இடம் நமக்கு ஓட்டு போட மாட்டாங்க, அவங்களுக்கு தெரியும். நான் ஒவ்வொரு முஸ்லீம் சகோதரர்களையும் கிறிஸ்தவர்களையும் நேரடியாக கேட்டிருக்கேன், நமக்கு என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னு சொல்லுங்கள் சார்னா யார்ட்டையும் பதில் இல்லை.
கண்டிப்பா. நான் அவங்க அமைப்பில் இருக்கவங்ககிட்டே கேட்டேன், சார் பாதுகாவலன்னு சொல்கிறீங்க, எதுக்கு? நம்மளை என்ன 4 பேர் துப்பாக்கி எடுத்துகிட்டு இருந்தாங்களா, இல்லை கத்தியை தூக்கிட்டு வந்தாங்களா? எந்த விதத்தில் பாதுகாவலன் தொழிலில் கொடுத்துருக்காங்களா, இல்லை வேலைவாய்ப்பு கொடுத்தாங்களா, இல்லை உங்களுக்கு அமைச்சரவையில் நல்ல முக்கியத்துவம் இருக்குதா, என்ன நடந்திருக்குது? இருந்த ஒரு நாசரும் கள்ள தூக்கி போட்டார், மிரட்டினார், அடித்தாருன்னு காலி பண்ணிடுவாங்க. மனோ தங்கராஜை கிரிட்டிசைஸ் பண்ணி அனுப்புவாங்க, அது இப்படித்தான் இருக்கும். ஒரு நல்ல பெரிய பாதுகாவலனாக இருக்கக்கூடிய அரசாங்கம் ஒரு நல்ல லாக்காக நிதியமைச்சரை கொடுத்துட்டாங்களா என்ன, இல்லை உள்துறையை கொடுத்துட்டாங்களா? சும்மா வாயளவில் பேசிட்டு எல்லா பதவியும் அவங்க குடும்பத்துக்குள்ளேயே வச்சுக்கிட்டு 1-2 கொடுத்தாலும் இப்போ மனோ தங்கராஜோ நாசரும் முடிவெடுக்க முடியாது. நிச்சயமா அவங்க நேராக எல்லா ஃபைலையும் தூக்கிட்டு வாடா கையெழுத்து போடு, பக்கத்தில் ஒரு சேரை போட்டு வாங்கிக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது. ஆக சிறுபான்மையின மக்கள் ஒன்று தெளிவாக தெரிஞ்சுக்கணும், நமக்கு இவங்க பேசுவாங்களே தவிர செயலில் எதுவுமே கிடையாது. வழிபாட்டு தலங்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பு ஒன்றுமே கிடையாது, எதுவும் டெவலப் இருக்காது. மக்கள் தனிப்பட்ட முறையில் அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு கல்வி இருக்காது, மருத்துவம் இருக்காது, வேலை எதுவுமே இல்லாமல் புறக்கணிக்கப்பட்ட சூழ்நிலையில் தான் மக்கள் இருக்காங்க. ஜெயிலில் இருக்கவங்களெல்லாம் விட்டுருவேன்னாரு, கைதிகளெல்லாம் அப்பாவி சிறைவாசிகள். நாங்கள் விட சொல்லி நான் கேட்கல. நான் தீவிரவாதம் தான். பயங்கரவாதிகளை தனியாக பார்க்கணும், இஸ்லாமியர்களை தனியாக பார்க்கணும், ரெண்டையும் ஒன்றும் சேர்க்கக்கூடாது. அதுலேருந்து 2 பயங்கரவாதி வந்துட்டாங்கிறக்க வேண்டி ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாயத்தை நம்ம அந்த பார்வை பார்க்கக்கூடாது. அதனால் நான் அதில் மாறுபடுறேன், விடுங்கன்னு சொல்லலை. ஆனால் விடுவேன்னு சொல்லி அவங்க அப்பாவி சிறைவாசிகள் அப்படி இப்படின்னு சொல்லி வாக்குகளை குறி வச்சு பேசி விட்டாங்களா, செஞ்சாங்களா? விட முடியாது, அது அவங்களுக்கு தெரியும். அதைத்தான் நான் சொல்கிறேன், நீட்டு செய்ய முடியாதுன்னு தெரியும், செய்வோம்பாங்க, விடுவோம்பாங்க, விட மாட்டாங்க. விலைவாசி நாங்கள் கரண்ட் எப்படி செய்வோம்பாங்க, கரண்ட் பில்லு இப்போ பன்மடங்கு உயர்த்தி வாங்கியிருக்கிறாங்க. எல்லா வகையிலையும் மக்களை அழிக்கக்கூடிய ஒரு ஒட்டுண்ணி இந்த திமுக. இந்த திமுகவை அழிக்கணும், ஒழிக்கணும், நாட்டிலிருந்து அப்புறப்படுத்தணும். அந்த வகையில் மக்கள் இந்த தடவை வாக்களிப்பாங்க. சிறுபான்மை மக்கள் குறிப்பாக கொஞ்சம் சிந்திச்சாங்கன்னா, நமக்கு எதுக்கு இவங்க பாதுகாப்பு, நமக்கு என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு அவங்க சிந்திக்கும் பொழுது நிச்சயமாக பிஜேபிக்கு தான் ஓட்டு போடுவாங்க, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஓட்டு போடுவாங்க.